எங்களூடாக வந்து சேர்ந்தது வந்து இந்த ஒரு நிதியுதவின்னா அவரோட நிலைமை கருதி நாங்கள் வீடியோ அப்டேட் பண்ணதுக்கு அமைய அவரோட இந்த ஒரு சேஜரிக்காக வேண்டி 9.5 மில்லியன் ரூபா வந்து தேவைப்பட்டுச்சு. இப்போ நார்மலாக வந்து இது வரைக்கும் சேர்ந்துருக்கப்போ சேர்ந்த காசு ஆமாம் 40 லட்சம் சேர்ந்து ஒரு மெடிக்கல் செக்கப்புக்கு வந்து போகாமல் இருந்திருக்க வந்துட்டு உங்களுக்கும் தெரியாமல் இருந்திருக்கோம். இன்னும் ஒரு மாதத்துக்கு தான் இருந்திருப்பாங்க டாக்டர் சொன்னார் அப்படி கண்டுபிடியாட்டி அப்படி செக் பண்ணாமல் இவங்களை வந்து உங்களுக்கு யாருன்னே தெரியாது. இப்போது இந்த டைம் வந்து உங்களுக்கு கால் பண்ணி பேசி உங்களுக்கான ஒரு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவங்கள பற்றி? ஒரு உயிரை காப்பாற்றணும் நிறைய பேர் ட்ரை பண்ணி கொண்டு போய் இருக்காங்க. வணக்கம், இது தமிழ் திறனில் ஆர்ஜி தமிழா. நான் உங்கள் ஆர்ஜி பிரகலாதன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்துருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மட்டக்களப்பு அம்பாறை பார்டர் பக்கியல்ல 35ஆம் கிராமம். ஸோ முன்னாலேயே வந்து இந்த குடும்பத்திற்கான ஒரு உதவி பண்ணியிருந்தோம். அண்ட் மறுபடியும் இவங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு உதவி தேவைப்பட்ட நிலையில் இப்போ எங்களூடாக சேர்ந்துருக்கிற ஒரு உதவி பணங்கள் வந்து ஒப்படைக்க வந்திருக்கிறோம். ஸோ அந்த ஒரு குடும்பம் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட 2 மாத காலங்கள் மாத்திரமே வந்து நேரம் கொடுக்கப்பட்ட, அதாவது தன்னோட உயிருக்கு 2 மாத காலம் மட்டும்தான் வந்துட்டு நேரம் கொடுக்கப்பட்டிருக்குது. இல்லைன்னு சொன்னால் அவரோட உயிரை வந்து காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி வந்து அந்த ஹாஸ்பிட்டலால் வந்து அவருக்கான நாட்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் அவருக்கான மேக்சிமமான ஒரு நேரங்கள் வந்து, அதாவது டயாலிசிஸ் எல்லாம் பண்ணி 6 மாதங்களுக்கு வந்து அவரோட ட்ரீட்மெண்ட்டு கண்டினியூ பண்ணலாம் என்று சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த வயதை பொறுத்த மட்டும் வந்து 2 மாத காலத்துக்குள்ளே வந்துட்டு இந்த ஒரு சர்ஜரியை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு சர்ஜரி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையில் வந்துட்டு கிட்னி பாதிக்கப்பட்ட ஒரு இளைஞன். ஸோ வந்து அவர் திருமணமாகி 2 சின்ன பிள்ளைகள் இருக்குது. ஸோ அவரோட நிலைமை கருதி நாங்கள் வீடியோ அப்டேட் பண்ணதுக்கு அமைய அவரோட இந்த ஒரு சேஜரிக்காக வேண்டி 9.5 மில்லியன் ரூபா வந்து தேவைப்பட்டுச்சு. ஆனால் இப்போ வந்து அவருக்கு சேர்ந்துருக்கிறது வந்து 4 மில்லியன் ரூபா தான். ஸோ அந்த ஒரு 4 மில்லியன் ரூபா வந்து இப்போதைக்கு வந்து அவரோட சேஜரிக்கு போதாது. அண்ட் வந்து எங்களூடாக வந்து அவருக்கு கிட்டத்தட்ட சில லட்ச ரூபாய்கள் வந்து சேர்ந்துருக்குது. அதையும் வந்து அவரோட கையில் ஒப்படைக்கலாம் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோவை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் வந்து உங்களுக்கு இவங்க யார், உண்மையில் எந்த ஒரு நிலவரத்தில் இருக்காங்க அப்படிங்கிறது வந்துட்டு சப்போஸ் வந்து தெரியாமல் இருக்கலாம். ஸோ அதனால் அவரோட போன வீடியோவோட இன்ட்ரோவை காண்பிக்கிறேன், அதை பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோ பார்க்குற சாதாரண எல்லா பேரும் வந்து வேண்டி கொள்கிறோம். எப்படியா என்ன உதவி செஞ்சு இந்த உயிரை காப்பாற்றணுன்றது என்ற வேண்டுகோள். நீங்கள் உங்களை கிட்னியை கொடுக்க போயிருந்தீங்க, என்ன சொன்னாங்க? அவங்க எனக்கு 64 ரூபாய் தான் கிட்னி நீங்கள் கொடுக்க போயிருந்து. சப்போஸ் வந்து உங்களோட கிட்னி கொடுக்கலாம்னு இருந்தாலும் வந்துட்டு ஒரு கிட்னி தானே கொடுக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் டாக்டர் சொல்லிக்காங்க 3 வீதத்துலனா அவர்கிட்ட அந்த கிட்னி இருக்குதான். 2 மாதத்துக்குள்ள பண்ண சொல்லியிருக்காங்க. 2 மாதத்துக்கு. அப்போ நீங்கள் என்ன ஒரு தைரியத்தோட போகணும்? நீங்கள் இப்போ 2 பிள்ளைகளும் இருக்குது, நீங்கள் உங்கள்ட்ட கிட்னியை கொடுக்குறது என்ன ஒரு தைரியத்தோட போகணும்? அவர் உசிரையும் காப்பாத்தன்னு தானே வேணும்னா நம்ம அவர் இருந்தால் தானே நமக்கு எல்லாம் தெரியாது. இல்லை டாக்டர் கூப்பிட்டு சொன்னவர் உங்களோட வீட்டில் கிட்னி தாரத்துக்கு ஆக்கள் இருக்காண்டு. எங்களோட அப்பா சொன்னவர் இந்த பிள்ளைக்கு நான் தாரேன்னு சொன்னவர். அப்பாருக்கு வந்து 64 வயசு, 55 வயசுக்கு உட்பட்டாகன்ற இது நம்பிக்கலாம்னு சொன்னவங்க. அதுல இருந்து எங்களோட வீட்டில் எந்த வைஃப் தாரன்னு சொன்னவ. நீங்கள் போனதா? நான் தாரேன்னு சொன்னேன்னா 2 கிட்னியும் பழுதான் சொல்லி இப்போ கண்டுபிடிச்சோம். இந்த 12ஆம் மாதம் 31ஆம் தேதி. ஓகே, இப்போ வந்துட்டு இந்த ஒரு வீடியோ ஃபுட்டேஜை வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த அண்ணாவுக்கான மறு ஹெல்ப் தான் வந்து இப்போ எங்களூடாக கிடைக்கப்பட்டிருக்குது. ஸோ அதை வந்து அவங்களோட கையில் ஒப்படைச்சிட்டு நாங்கள் மிகுதி விஷயங்கள் வந்து அவர்கிட்டவே வந்து தெளிவாக வந்து பேசி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஒரு காணொலியை முழுசாக பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, நீங்கள் ஃபர்ஸ்ட் வீடியோ இன்டர்வியூவில் வந்து நாங்கள் சொல்லியிருப்போம் முன்னாடியே வந்துட்டு, அதாவது போன வாட்டி வந்ததை வந்து பார்க்க சொல்லி. இதெல்லாம் வந்து இப்படி தண்ணியாக இருந்தது. இதெல்லாம் வந்துட்டு மழை பெஞ்ச டைம் எங்கள்கிட்ட ஓட்டோ, நாங்கள் வந்து ஓட்டு வந்து வரையலாம் இருந்தது. பட் இப்போ வந்து அப்படி இல்லை, வாகனதெல்லாம் வந்து போய் வரலாம், அதிசயலாம். அடுத்து இங்கே பக்கம் கூட கையாலெல்லாம் வந்துட்டு கிணறுக்கு வந்துட்டு தோண்டி வெட்டவே இயலாது. கீழே வந்துட்டு மலைக்கல். ஸோ ஏசிபி போட்டு தான் வந்து இதெல்லாம் வந்து தோண்டி வெட்டுவாங்க. அதிகம் இங்கே வந்துட்டு இப்போ மழை டைமில் தான் வந்துட்டு இந்த சேனை பயிற்சிகள் அப்படி இப்படி சொல்லி எது வேணாலும் பண்ணலாம். சொன்ன மற்ற டைமில் வந்துட்டு தண்ணி பிரச்சனை ஒன்று இருக்குது. லைன் தண்ணி வரும்னு சொன்னால் அவங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. மற்றபடி கிணத்துல வந்துட்டு அந்த கோடை காலங்கள் வந்தால் தண்ணி வத்துற இது ஒன்று இருக்குது. வணக்கம், எப்படி சும்மா இருக்கிறீங்களோ? நல்ல. இப்போ பார்த்து இப்போ அப்படி 2 கிழமைக்கு கூட இருக்குமாண்ணே?
2-3 கிழமை கிட்ட இருக்கும். ஒரு மாதம் ஒரு ஒரு மாதத்துக்கு கூட இருக்கும். இப்போ லாஸ்ட் இப்போ எங்கே மெடிக்கல் இதுக்கு போய் வந்துறீங்க? மெடிக்கல் புலனரை போயிருந்தேன். என்னத்துக்காக கொஞ்சம் அங்கே போன நான் இந்த கையில் ஒரு டயாலிசிஸ் பண்ணக்கூடிய இதை ஒன்று வச்சிருக்காங்க, ஆப்ரேஷன் பண்ணி மிஷின் ஒன்று வச்சிருக்காங்க. இப்போ நெஞ்செல்லாம் இப்போதைக்கு பண்ணுறேன், இதை மாற்றி கையில் பண்ணுறதுக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ டவுனு மண்டல ஹாஸ்பிட்டல்லாம் போய் பண்ணணும். அப்போ புலங்குறவைக்கு போக சொல்லி சொன்னது யார்? புலங்குற மூலம் டாக்டர் கிளினிக்கு தானே. கிளினிக்கு லேட் தான், அந்த லேட்டுக்கு போனேன். நான் போனோட தான் என்ன இப்படி கையில் டயாலிசிஸ் பண்ணுங்க, மண்டல பண்ணுறது பண்ணுங்க. அப்போ நீங்கள் கிளினிக் போய் வரது புலனுறவைக்கு தானா? இல்லை, புலனுறைக்கும் போகிறேன். இந்த கை கிளினிக் அங்கே நான் ஆப்ரேஷன் பண்ணேன். இது நெஞ்சில் பண்ணினதுக்கு மட்டக்களப்புக்கு போகிறது, டயாலிசிஸ் பண்ணுறது கலாஞ்சுடி போகிறேன். இப்போ லாஸ்ட்டாக டயாலிசிஸ் பண்ணுதுன்னு சொன்னால் இப்போ பண்ணுங்க. நேற்று பண்ணுதுன்னு. இப்போ எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி பண்ணுறது? 4 நாளைக்கு ஒருக்கா பண்ணணும். 4 மணிக்கு இப்போ கிட்டத்தட்ட எவ்வளோ அமௌண்ட் வந்து உங்களுக்கு தேவைப்படும் சொல்லி சொன்னவங்க? 95 லட்சம் தேவைப்படும். இப்போ நார்மலாக வந்து இது வரைக்கும் சேர்ந்துருக்கப்போ சேர்ந்த காசா? ஆமாம், 40 லட்சம். 40 லட்சம் சேர்ந்துருக்கு. ஸோ இன்னும் வந்து கிட்டத்தட்ட 55 கிட்ட வந்து தேவைப்படுது, 95 கிட்டே அவங்களுக்கு தேவைப்படுது, 55 கிட்ட வந்து தேவைப்படுது. அப்போ டாக்டர்ஸ் மாதிரி என்ன சொல்லியிருக்காங்களா? இப்போ நாட்கள் என்ன உங்களுக்கே குறிப்பிட்ட நாட்கள் தான் கொடுத்துருக்காங்க, டைம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அதுக்காக வேண்டிய எதுவும் சொன்னவங்களா அவங்கள்ட்ட? இல்லை, அவங்க ஏற்கனவே சொன்னது இப்போ 6 மாதத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இந்த டயாலிசிஸ் பண்ணுறபடியா. ஆனால் வயசு இல்லைன்றபடியா 2 மாதத்துக்குள்ளே பண்ண பாருங்கன்னு சொன்னேன். இப்போ நீங்கள் வந்து பணம் இதுகள் வந்து திரட்டிட்டீங்களா இல்லையான்னு சொல்லி எதுவுமே வந்து ஒன்றும் கேட்கல? இப்போ என்னென்னா அந்த கேட்டவங்க நாங்கள் இப்போ தான் அரிவாசி கிட்ட நீதி வந்துருக்கு விரட்டிருக்கோம். மிச்சம் இப்போ இந்த வீடுகளை இருக்கு, 2 பிள்ளைகள் அதை தான் நம்பி இருக்கோம். காணாதுக்கு அதை விற்று தானே போகிற இதுக்குரிய விற்று இது போய் செய்ய முடியாதுன்னு சொல்லி. ரைட்டாக உண்மையில் இதுதான் வந்து வேதனைக்குரிய ஒரு விஷயம். அதாவது யாழ்ப்பாணம் மணிக்கணும் வந்துட்டு கிளிநொச்சி பூநகரில் வந்து நம்ம ஒருத்தங்களை வந்து காணிச்சிருப்போம், பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்களுக்கான எல்லா உதவிகளும் செய்த பட்சத்தில் அவங்களுக்கு வந்து போதாத டைமில் வளவை தான் விற்கிறதா வந்து சொன்னாங்க. அதுக்கு பிறகு வந்து விற்றாங்களா என்னன்னு சொல்லி வந்து தெரியல. ஆனால் அதுவும் வந்துட்டு இப்போ இக்கட்டான ஒரு சூழ்நிலை. அதாவது சர்ஜரி வந்துட்டு நல்லபடியாக அந்த முடிஞ்சு தாயும் பிள்ளையும் வந்து நாடு திரும்பிட்டாங்க. ஆனால் மூத்தவங்க வந்துட்டு அந்த பேலன்ஸ் காசு இதுகள் வந்துட்டு ஒப்படைக்கிறதுனால வந்துட்டு அந்த நாட்டில் வந்துட்டு தங்க வச்சுருக்காங்க இன்னுமே வந்து. அதை நான் வெகு விரைவில் வந்துட்டு என்ன நடந்தது ஏது நடந்தது சொல்லி இன்னொரு காணொலி உங்களுக்கு அப்டேட் தருவேன். அப்போது நாட்டில் இருக்கிறவங்களோட சிச்சுவேஷன் தான். இப்போ கவர்மெண்ட் வந்துட்டு பொறுப்பெடுத்து எல்லாமே வந்து பண்ணாது. வேறு நாடுகள் எடுத்துக்கொண்டோன்னு சொன்னால் இப்போ மெடிக்கல் இன்சூரன்ஸ் அது இதுன்னு சொல்லி 1000 இருக்கும். ஸோ வந்துட்டு அந்த கவர்மெண்ட் வந்து பாரமெடுத்து இதில் வந்து பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம நாட்டை பொறுத்த மட்டும் அது வந்து அதிகம் வந்து கிடையாது. இப்போ அரசாங்கத்தினூடாக இப்போ நீங்கள் டிஎஸ்ஓபிஸூடாக அப்படி இப்படி ஏதாச்சும் லெட்டர் கொடுத்தீங்களா? டிஎஸ்ஓபிக்கு லெட்டர் கொடுத்தேன்னா மாதம் 5000 ரூபா வருமானம் வர மாதிரி டிஎஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த 5000 தர மாதிரி. இப்போ உங்களோட சர்ஜரிக்குன்னு சொல்லி ஒரு தொகை அப்படிலாம் கொடுத்து தெரிய மாட்டாங்க? அப்படியெல்லாம் சொல்லலாம். இந்த ஏரியாவுக்குள்ளே வந்துட்டு எங்கேயாச்சும் ஊர் பாட்டி கோயிலால் வந்துட்டு உங்களை நேரில் வந்து பார்த்து ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணாங்களா? எல்லா பேரும் வந்து பார்த்து கதைச்சிட்டு போயிருக்காங்க. பெரிய கலெக்ஷன் எல்லாம் நடந்து கொண்டிருக்கு. கை ஒடுக்கும் கரங்கலண்டு கொண்டிருக்கு. அது மூலமாக வெளிநாட்டில் இருக்கிற இளைஞர்கள் எல்லா பேரும் காசார விட்டு இருக்காங்க. இன்னும் இப்போதைக்கு இன்னும் கொஞ்சம் இப்போ ஒரு சம்பளம் இந்த அடிப்படையில் வெளிநாட்டில் முந்தியும் பிந்தியும் தானே. அதனாடி இன்னும் கொஞ்சம் 2 கொடுக்க கிடக்காம். 2 நாளையில் ஒன்று தருவோம் சொல்லியிருக்காங்க. நாங்கள் வீடியோ ஒன்று பார்த்துருந்தோம். ஒரு யூடியூபர் வந்துட்டு ஒரு ஊர் மூலம் வந்துட்டு கொண்டு ஒப்படைச்சி தந்துருந்தாங்க. நினைக்கிறேன் சின்னவத்தை. ரைட்டா. ஸோ வந்து யார் யார் என்னென்னலாம் பண்ணாங்க, எங்களோடாக மூவ் பண்ணி யார் பண்ணாங்க, அவங்களோடாக மூவ் பண்ணி யாரெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன். வீடியோ பார்த்துட்டு இப்போ உங்களோட வந்துட்டு ஹெல்ப் பண்ணவங்களை வந்து ஃபோன் பண்ணி அதாவது உங்களுக்கு பணம் அனுப்பிட்டு என்ன சொன்னாங்க? பயப்பட வேணாம், யோசிக்கக்கூடாது, எல்லாம் நல்லபடியாக நடக்கும், கடவுள் இருக்க நம்பிக்கையாக இருக்கணும், கடவுளில் யோசிக்கக்கூடாது, எல்லாம் சரி வரும் என்று ஆறுகள் சொன்னோம் கொள்ளுங்க. ரைட்டு. உண்மையில் இவங்களாம் வந்து உங்களுக்கு யாருன்னே தெரியாது. இப்போது இந்த டைம் வந்து உங்களுக்கு கால் பண்ணி பேசி உங்களுக்கான ஒரு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவங்கள பற்றி? எப்படி தான் நான் எப்படி சொல்கிறது, நான் நிறைய பேர் உதவி செஞ்சு அந்த வீடியோ பார்த்து உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற வேலையில் உயிருக்கு காப்பாற்றணும் வாண்டி நிறைய உறவுகளை உதவி செஞ்சுருக்காங்க. எல்லாருக்கும் மிக்க நன்றியை தான் சொல்லணும். இப்போ இந்த டைமில் உங்களால் ஏதாச்சும் வேலைகள் செய்யக்கூடிய மாதிரி இருக்கு, இல்லைன்னா உடம்புல நோவுகள் இருக்குது? ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த கையெல்லாம் சோர்ந்த மாதிரி பிலன் கெட்டு போன மாதிரி ஏழாம இருக்கு. வேலைகள் எதுவுமே செய்யக்கூடிய மாதிரி இல்லை. அந்த
கையெல்லாம் சோர்ந்து இப்படி சேலன்கிட்ட இயலாத மாதிரி அந்த அப்படி என்ன வேலை செய்யக்கூடியவன் எடுத்தா மூச்சு இலக்கியம் ரைட். ஸோ இப்போ எப்படி சொல்கிறது, இப்போ அண்ணாவோட ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கனாலே வந்து தெரியும், உண்மையில் அவருக்கு வந்து அந்த அறிகுறிகள் எதுவுமே காட்டல, மெடிக்கலில் தான் காண்பிச்சிருக்குது தனக்கு வந்துட்டு கிட்னி ஃபெயிலியர் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி. ஸ்டார்டில் வந்துட்டு 2 கிட்னியுமே வந்து ஃபெயில்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அப்போ நிறைய பேர்கிட்ட நாங்கள் சொல்லிக்கொள்கிறது, அடிக்கடி நீங்களும் உங்களோட ஹெல்த்தை வந்து பார்த்துக்கொள்ளுங்க, அதாவது உங்களோட உடம்பை வந்து செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. ஏன்னா எப்போ என்ன ஆகும் அப்படிங்கிறது வந்து யாருக்குமே வந்து சொல்ல தெரியாது. இப்போ சப்போஸ் வந்து அண்ணா வந்து இப்போ வெளிநாடுக்கு போகிறது இல்லாமல் தான் வந்துட்டு இந்த ஒரு மெடிக்கல் செக்கப்புக்கு வந்து போகாமல் இருந்திருக்க வந்துட்டு உங்களுக்கும் தெரியாமல் இருந்திருக்கோம். என்ன 1 மாதத்துக்கு தான் திரும்பி டாக்டர் சொன்னார் அப்படி கண்டுபிடியாட்டி அப்படி செக் பண்ணாமல். ஓகே. ஸோ என்ன சொல்கிறது, இப்போ வந்து எங்கள்கிட்ட கையில் வந்துட்டு யார் யார் எவ்வளோ கொடுத்து என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து நாங்கள் அவங்கள்ட்ட கையில் கொடுத்துட்டு அதையும் சொல்கிறோம். அண்ட் வந்துட்டு டிரெக்டாக உங்களோடாக வந்துட்டு மூவ் பண்ணி பண்ணவங்களே வந்து நீங்கள் இந்த இடத்துல சொல்லிக்கொள்ளலாம். ஸோ எங்களோடாக வந்து சேர்ந்தது வந்து இந்த ஒரு நிதியுதவின்னா டோட்டல் வந்து எங்கள்கிட்ட வந்துட்டு 3,76,000 ரூபா வந்து சேர்ந்துருந்தது. அண்ட் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு வந்து அனுப்பிட்டு ஒரு சிலர் பேர் மட்டும்தான் எங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. மற்ற பேர் வந்துட்டு வீடியோ பார்த்துட்டு சப்போஸ் வந்து எங்கள்கிட்ட சொல்லாமல் உங்கள்கிட்ட மட்டும் சொல்லியிருந்திருக்கலாம். அண்ட் வந்து இந்த 3,76,000 வந்து யார் தந்தாங்கன்றது வந்து நான் இப்போ சொல்லிக்கொள்கிறேன். வந்துட்டு ஃப்ரான்ஸில் வந்துட்டு ஸ்ட்ராஸ்பர்கில் இருக்கிற 4 குடும்பங்கள் சேர்ந்து வந்து அனுப்பியிருந்தாங்க உங்களுக்காக வேண்டி 1,00,000 ரூபா. அண்ட் அதே மாதிரி யூஎஸில் இருக்கிற ஒரு அக்கா வந்துட்டு 50,000 அனுப்பியிருந்தாங்க. அவங்களோட பேர் வந்து சொல்ல வேணான்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அவங்கள்ட்ட கடைசி தொலைபேசி இலக்கத்தை சொல்லிக்கொள்கிறேன், 5319 இது அவங்கள்ட்ட கடைசி தொலைபேசி இலக்கம். ஸோ இவங்க வந்துட்டு 50,000 அனுப்பியிருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி லண்டனில் இருக்கிற குவேந்திரன் அண்ணா குடும்பம் வந்து அவங்களோட பிள்ளைகள் வேணுசா மற்றும் வேணுசன் அவங்களோட அம்மப்பா சாதிலிங்கம் அவங்களோட 4வது ஆண்டு நினைவுக்காக வேண்டி 1,00,000 ரூபா வந்து அனுப்பியிருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி லண்டனில் இருக்கிற இன்னொரு ஐயா வந்து அவங்களோட பெற்றோர் நினைவாக வந்து 50,000 அனுப்பியிருந்தாங்க. அவங்களோட பேரும் வந்து சொல்லணும்னு சொல்லிட்டாங்க. நான் அவங்கள்ட்ட கடைசி தொலைபேசி இலக்கத்தை சொல்லிக்கொள்கிறேன், 6266 இது அவங்களோட கடைசி தொலைபேசி இலக்கம். அண்ட் அதே மாதிரி கொங்கோங்கில் இருக்கிற மகேஸ்வரி அம்மா வந்துட்டு 46,000 ரூபா அனுப்பியிருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி ஜெர்மனியில் இருக்கிற மரியா கோகிலாக்கா வந்துட்டு 30,000 அனுப்பியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் டோட்டலாக சேர்த்துட்டு உங்களுக்காக வந்தது 3,76,000 ரூபா. அண்ட் வந்துட்டு எங்களோட வீடியோ பார்த்து உங்களுக்கு அனுப்புனேன்னு சொன்ன ஒரு லிஸ்ட் இருக்குது தானே, அது கொடுப்பீங்களா? அப்போ ஓகே. அதாவது நம்ம அந்த ஆர்ஜே தமிழா சேனல் வீடியோ பார்த்து இவங்களோட மூவ் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க அப்படி சொல்லி வந்து இவங்கள்ட்ட கான்டாக்ட் நம்பர்லாம் நாங்கள் கரெக்டாக வந்துட்டு வீடியோவில் கொடுத்துருந்தோம். ஸோ அதுக்கு அமைய இவங்களோட வந்துட்டு ஹெல்ப் பண்ணவங்களையும் நாங்கள் வந்து சொல்லிக்கொள்கிறோம், யார் யார் எவ்வளோ பண்ணாங்க அப்படிங்கிறது. அமெரிக்காவில் இருக்கிற ராஜகுமாரி குடும்பம் வந்துட்டு 50,000 அனுப்பியிருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி நவரத்தினம் நாதன், அதாவது நாங்கள் மகேஸ்வரநாதன் அப்படி சொல்லுவோம். ஸோ அவங்களும் வந்துட்டு ஃப்ரான்ஸில் இருந்து 30,000 அனுப்பியிருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி ஜெர்மனியில் இருக்கிற ஜெகநீதன் அண்ணா வந்துட்டு 31,000 ரூபாய் அனுப்பியிருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி கனடாவில் இருக்கிற சுசி அக்கா வந்துட்டு 50,000, ஃப்ரான்ஸில் இருக்கிற சிவனேஸ்வரி அம்மா வந்துட்டு 30,000, அதே மாதிரி ஃப்ரான்ஸில் இருக்கிற ஜசி அண்ணா வந்துட்டு 1,00,000 ரூபாய் அனுப்பியிருக்கிறாங்க. அண்ட் லண்டனில் இருக்கிற விஜய் அக்கா வந்துட்டு 50,000 அனுப்பியிருக்காங்க. ஸோ டோட்டல் வந்துட்டு 3,41,000 ரூபா. ஸோ இந்த ஒரு 3,41,000 அண்ட் எங்களோடாக வந்து அனுப்பியிருந்தவங்க வந்துட்டு 3,76,000 ரூபா. ஸோ டோட்டலில் பார்த்தோம்னு சொன்னால் 7,17,000 ரூபா வந்துட்டு நம்ம வீடியோ அப்டேட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து இவங்களுக்கு கிடைச்சிருக்குது. அண்ட் வந்து வேறு வழியாக வந்து உங்களுக்கு அந்த ஹெல்ப்கள் வந்து பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட மொத்தமாக சேர்ந்துருக்கிறது வந்து 40 லட்சம், அதாவது 4 மில்லியன் ரூபா. ஸோ 4 மில்லியன் ரூபா தான் வந்துருக்கு இவங்களுக்கு சேர்ந்துருக்கு. இவங்கள்ட்ட சர்ஜரிக்காக வந்து தேவைப்படுறது வந்துட்டு 9.5 மில்லியன், அதாவது 95 லட்சம், அதாவது 9.5 மில்லியன் ரூபா வந்து இவங்களோட சர்ஜரிக்காக தேவைப்படுது. கிட்டத்தட்ட 4 மில்லியன் ரூபா வந்து இவங்களுக்கு இப்போ சேர்ந்துருக்குது. மிகிதம் வந்துட்டு 5.5 மில்லியன் ரூபா வந்து இன்னும் தேவைப்படுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் வேகமாக இந்த ஒரு காணொலியை பகிர்ந்து இவங்களோட மூவ் பண்ணி இனிமேல் நீங்கள் இவங்களுக்கான ஹெல்ப்பை வந்து பண்ணிக்கொள்ளலாம். ஸோ நாங்கள் எங்களோடாக மூவ் பண்ணி ஹெல்ப் பண்ணவங்களும் அண்ட் இவங்களோடாக மூவ் பண்ணி ஹெல்ப் பண்ணவங்களும் சொல்லியிருந்தோம். அண்ட் எங்களுக்கு தெரியாமல் இப்போ வேறு வழியில் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க தானே, அவங்கள வந்து நீங்கள் சொல்லிக்கொள்ளலாம். எங்களோட கிராமத்தில் இருக்கிற ஆக்களும் உதவி செஞ்சுருக்காங்க. இப்படி சொந்த பந்தங்கள் இப்படி பார்வையிட வந்தார்கள் எல்லோரும் நிறைய பேர் சிறு தந்து உதவி செஞ்சுருக்காங்க. நிறைய ஏரியாவால் தந்திருக்காங்க, சின்னவத்தையால் தந்திருக்காங்க, மாலையர்வட்டி கிராமம், மண்டூர் தம்பலவத்தை,
காட்டுவாசல் 13ஆம் கிராமம், 37ஆம் கிராமம், கூலாவடி, நெல்லிக்காடு, காக்காச்சுவட்டை, விளாந்தோட்டம் எல்லாரும் தந்திருக்காங்க. அடுத்தது இன்னும் நிறைய ஊராலேருந்து தாரன்னு சொல்லியிருக்காங்க. கலெக்ட் பண்ணுறோம், கொஞ்சம் நாள் எடுக்கும் தாரம்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் தந்த அவங்களுக்கும் ஒரு உயிரை காப்பாற்றணுமென்று நிறைய பேர் ட்ரை பண்ணி கொண்டு போய் இருக்காங்க. இப்போ கோல் எடுத்து கொண்டு நிறைய இடத்தையெல்லாம் பேசி கொண்டிருக்கேன். அடிக்கடி கோல் எடுப்பாங்க. உயிரை காப்பாற்றணும்னு நினைச்சு அவங்க செய்கிற முயற்சிக்கு அவங்களோட வேலைகளும் அவ்வளோ வேலைகளும் இருக்கக்குள்ள எங்களுக்காண்டி கஷ்டப்பட்டு இந்த இதில் ஈடுபடுற அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் கண்டிப்பாக வந்து நாங்களும் எங்களோட சார்பில் வந்து நன்றிகள் சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். என்ன சொன்னால் உண்மையில் நம்ம நிறைய பேர் நிறைய ஆலயங்களுக்கோ சரி, இல்லைன்னு சொன்னால் விளையாட்டு கழகங்களுக்கோ சரி, அதுக்கோ இதுக்கோ 1000 டொனேஷன்களை பண்ணி கொண்டிருப்போம். ஆனால் உண்மையிலே வந்து ஒரு உயிரை காக்கிறதுன்றது வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு புண்ணிய செயலானது. ஸோ இது எப்படி சொல்கிறேன், உண்மையில் அந்த தானங்களில் வந்துட்டு மிக சிறந்த தானம் அப்படி சொன்னால் அந்த ரத்த தானம் செய்யணும்னு சொல்லுவாங்க. நம்மக்கிட்ட என்ன இருக்கிறதோ அதை ஒன்று கொடுத்து அடுத்தவங்களோட உயிர் காக்கிறதுக்கு நம்ம வந்து வழிவகுக்கலாம். அண்ட் வந்து இப்போ இப்போ தனிப்பட்ட நேரங்களில் வந்து இப்போ நீங்கள் மட்டுமா வந்து இப்போ இதுக்கு போய் வர நீங்கள் மெடிக்கலுக்கு போய் வர்றது? எனக்கு என்னண்டா இப்போ ஒரு 2018 இந்த கால் உடைஞ்சது. உடைஞ்சி ஒரு 4-5 வருஷமாக உள்ளுக்கு கம்பி இருந்தது ஃபுல்லாக. அந்த முழங்கா கீழே உடைஞ்சி முழங்கால கீழே ஃபுல்லாக கம்பி தான். அதெல்லாம் ஒரு தொழில் ஒன்றியும் இல்லை. வீட்டில் இருந்தேன் நான். அப்பாவில் கூட வெள்ளாயம் செய்ய போகிறேன், அப்படி விவசாயம் செய்கிற அப்படி தான் இருந்தேன் நான். திரும்ப இந்த கம்பி இப்போ கலட்டி ஒரு வரைக்கும் தான் கலட்டிட்டு வெளிநாடு போகும் ஃபுல்லாக கடன் 2 பிள்ளைகளும் சின்ன சின்ன பிள்ளைகள் கடன் வெளிநாடு போகும்ண்டு போகக்குள்ள மெரிக்கெல்லாம் கண்டுபிடிச்சவங்க இப்படி பிரச்சனை. இப்போ அது இப்போ நேற்றெல்லாம் வந்து நீங்கள் இப்போ இந்த டயலிசிஸ் இதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் போகிற இல்லை 2 பேரும் சேர்த்து தான் போகிறீங்க? தம்பியாக ஏற்றிட்டு போகிறவார் அவங்க ஏற்றிட்டு போய். இப்போ சப்போஸ் வந்து தனியாக இருக்கிற நேரங்களில் அண்ணா அவங்கள்ட்ட என்ன சொல்லுவார்? வேறு சின்ன சின்ன பிள்ளைகள் அதில் நினைச்ச காவலை 2 நிறைய தெரிஞ்சு காய்ப்பார். அவர் யோசிச்சு அவர் இதாக இருக்காரு, கடுமையாக இருக்காரு. ஏன்னா யோசனை கூட ஆளுக்கு என்னென்னா நம்ம இருப்போமா இல்லையா, நம்பிக்கை இல்லாத மாதிரி அவருக்கு யோசனை கூட. எதுக்கு வந்து யோசிக்கக்கூடாது. இப்போ நம்மளுக்கு வந்துட்டு உடம்பில் வந்து ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் யோசிச்சோன்னு சொன்னால் அது இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் நம்ம கீழே கொண்டு போயும். ஸோ யோசிக்கக்கூடாது, எதை கூட்டியும் வந்து யோசிக்கக்கூடாது. ஒரு விஷயம் நடக்க போகணும்னு சொன்னால் அது நல்லபடியாக நடக்கும் என்ற ஒரு தன்னம்பிக்கையோடு நம்ம மனசு தேத்தி கொண்டே இருக்கணும். மனசு சோர்ந்து போகிற அளவுக்குலாம் வந்து யோசிக்கக்கூடாது. சப்போஸ் வந்து அவர் அப்படி யோசித்தாலும் கூட வந்து நீங்கள் தான் அக்கா வந்து அவங்களுக்கான ஊண்டுதல் கொடுக்கணும். அதாவது சப்போர்ட் பண்ணுங்கள், ஆறுதல் சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு சொன்னால் மனசு எவ்வளவுக்கு திடமாக இருக்குதோ அவ்வளவுக்கு வேகமாக நம்மள்ட எந்த ஒரு வியாதிகள் இருந்தாலும் குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்த கட்டம் தான் வந்துட்டு டாக்டர்ஸால் வந்துட்டு எடுக்கக்கூடிய முடியும்னு சொல்லுவாங்க. அதனால் உண்மையில் இந்த ஒரு 4 மில்லியன் ரூபான்றது வந்து அவங்களுக்கு போகாது. இன்னும் மிகுதியாக வந்துட்டு 5.5 மில்லியன் ரூபா வந்து தேவைப்படுது. ஸோ நாங்கள் மறுபடியும் வந்து இவங்கள்ட்ட கண்டக்ட் நம்பர் அண்ட் வந்துட்டு எங்கள்கிட்ட கண்டக்ட் நம்பரையும் வந்து நாங்கள் டிஸ்பிளேவில் காண்பிக்கிறோம். ஆனால் இனிமேல் வந்து அப்போ நாங்கள் மறுபடியும் வீடியோக்கள் போட்டுக்கொள்ள முடியாது தானே. ஸோ அதனால் வந்து அவங்களோட வந்து டிரெக்டாக நீங்கள் கண்டக்ட் பண்ணி அவங்களுக்கான ஹெல்ப்பை வந்து பண்ணலாம். இப்போ உண்மையில் உதவி பண்ண முடிஞ்சவங்களாம் வந்துட்டு இப்போ பண வழியாகத்தான் அப்படிங்கிறது வந்து கிடையாது. பணம் இருக்கிறவங்களை வந்துட்டு உங்களோட உதவிகளை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். அண்ட் அதே மாதிரி வீடியோ பார்க்குறவங்க வந்துட்டு உங்களால் முடிஞ்ச உதவிகள்லாம் வந்துட்டு உதவி, அதாவது இந்த பணமாக வந்து உதவி பண்ணக்கூடியவங்களுக்கு வந்து இந்த காணொலியை பகிர்ந்து கொள்வது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தான் இந்த ஒரு காணொலியை பகிர்ந்து கொள்ளுங்கள். நாங்கள் இப்படியே இவங்களுக்கு பண்ண மாதிரி இன்னொரு ஃபேமிலிக்கான ஒரு ஹெல்ப்பும் வந்து பண்ண வேண்டியிருக்கு. உங்களுக்கு தெரியும் வந்துட்டு மாங்காட்டில் வந்து நாங்கள் காட்டிருந்தோம் ஒரு ஃபேமிலி. ஸோ வந்து அவங்களுக்கான ஒரு பேலன்ஸ் பணம் வந்து சேர்ந்துருக்கு. அதையும் வந்து நாங்கள் கொடுத்து படிச்சுட்டு நாங்கள் இந்த ஒரு காணொலியை வந்து முடிச்சுக்கொள்ளலாம். அதாவது முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த காணொலி பார்த்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்கள நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. சொன்னது உபயோகமாக இருக்கும். மறுபடியும் நான் சொல்லிக்கொள்கிறேன் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு இவங்களை வந்து பகிர்ந்து கொள்ளுங்கன்னு சொன்னால் அவங்களோட ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது அவங்க கொடுத்த நாட்களில் இந்த மிகுதம் இருக்கிற நாட்கள்னு சொன்னால் இத்தனை நாட்கள் எவ்வளோ காலம் என்ன இந்த இப்போ ஒரு 5-6 நாள் தான் இது, ஒரு 10-15 நாள் இருக்குது. இப்போ இன்றைக்கு வர சொல்லியிருக்காங்க டாக்டர். பின்னேரம் போகணும், போனால் டேட் தருவாங்க இப்போ செய்யணுமெண்டு. இப்போ கவர்மெண்டில் வேறு இது, ஆனால் ப்ரைவேட்டில் வேறு ஒரு இதாக தானே இருக்குமேண்ணே. இப்போ அப்படி தான் சொன்னவங்க. இப்போ ப்ரைவேட்டாக செய்கிறேன்டாலும் அப்படி தான், கவர்மெண்டால் செய்கிறேன். இப்போ 4 எடுக்கும் கவர்மெண்டால் செய்கிறேன்டா. நான் அதுதான் பிரச்சனை. சொன்னால் டொனேஷன் ஆளை வந்து பிடிச்சி இது செய்து வரமாட்டாங்க. ஆனால் ப்ரைவேட்னு சொன்னால் அதுக்கான ஆட்கள் வந்து ரெடியாக இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து ஈஸியாக வந்து பண்ணி கொள்ளலாம். ஆனால் வந்து மேக்ஸிமம் வந்து முடிஞ்ச அளவுக்கு நாங்களும் வேறு வழிகளால் வந்து ட்ரை பண்ணுறோம். சரிங்களா? ஓகே. இவங்க வந்து யாருங்கிறத வந்து சம்டைம் வந்து உங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சுன்னா இவங்களோட முதல் வீடியோவோட இன்ட்ரோ வந்து காண்பிக்கிறேன். அதை வந்து பாருங்கள்.
கல்யாண வாழ்க்கையில சந்தோஷமாக பிள்ளைகள் குடும்பம் வந்து வாழ்கிறது தான் வாழ்க்கை. இப்படி ஒரு வாழ்க்கை எந்த தாய்மாருக்கும் கிடைக்கக்கூடாது, எந்த பெண்களுக்கும் கிடைக்கக்கூடாது. இப்படி ஒரு கணவன், இப்படி ஒரு ஆம்பளை எந்த ஒரு பெண்களுக்கும் அமையக்கூடாது. அதைத்தான் நான் கடவுள்கிட்ட மண்டா இருக்கிறேன். நான் படுற கஷ்டம் மாதிரி எந்த பெண்களும் படக்கூடாது, எந்த தாய்மாருக்கும் வரக்கூடாது. ஏண்டா அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். கல்யாணம் முடிச்சதுலேருந்து நான் அவ்வளோ அடியாக்கினப்பட்டிருக்கேன், அவ்வளோ கொடுமைப்படுத்திருக்காரு. இந்த பொடி எனக்கு வயிற்றுல இருக்கக்குள்ள காலால் மிதிச்சிருக்காரு. அது ஒரு காலால் சைக்கிள் செயினான் அடிச்சு பின் வீட்டில் தான் நான் போய் ஒழிச்சிருக்கிறேன். இந்த வீட்டுக்கு பின் வீட்டில் விடிய விடிய பிள்ளைகள் ரெண்டையும் கொண்டு விடிய விடிய கத்தி தெரிஞ்சிருக்கிறாரு. சைக்கிள் செயினத்து எடுத்துட்டு அடியப்பட்டுட்டு போனேன். நான் வயிற்றுல இருக்க பாபா துடிப்பு இல்லாமல் இருந்து அடுத்த நாள் காலையில் பொலிசிக்கு போயிட்டு ஒரு தாய் வந்து அனுபவிக்கூடாத கொடுமைகளை நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்க. பிள்ளைகளையும் அவர் அவ்வளோ கொடுமைப்படுத்த. இந்த மூத்தவனை அடித்து போட்டு இதில் ஒரு புறா கூட ஒன்று இருந்தேன் வளர்த்த, அந்த கூட்டுக்கு மேலே அறிவார். அப்போ இதெல்லாம் போலீஸ் ஸ்டேஷனில் சொன்னீங்களா அப்படி நடந்து? அந்நேரம் இப்போ அந்த ஃபுட்டேஜ் வந்து பார்த்துருப்பீங்க. அவ்வளவு கஷ்டங்கள். ஸோ அந்த ஒரு கஷ்டங்களை தாண்டி தான் வந்து இன்றைக்கி தனிமையில் வந்துட்டு ஒரு பெண் தனிமை குடும்பமாக வந்து அவங்க இருக்கிறாங்க. வணக்கம் அக்கா, எப்படி சும்மா இருக்கிறீங்க? ரைட், எப்படி இருக்கு இவரோட உடம்பு? இந்த மாதிரி தான் இருக்கார். இப்போயும் மெடிக்கல் இதுக்கு போய் வரீங்களா செக்கப்புக்கு? ஒவ்வொரு கிழமையும் கொண்டு வரேன். இப்போ வேலைக்கு போகலைங்க? வேலைக்கு போகல. நான் சுவாமியில் வந்து ஓட்டில் இருந்தேன், ஐஸ்வீலாம் இருந்தேன். என்ன நடந்தது? வருத்தம் ஹார்ட்டில் நீங்கள் இருக்குன்னு சொன்னாங்க. அது கொஞ்சம் வருத்தமாக இருந்து ஒரு 15 நாள் மட்டும் ஓட்டில் இருந்தேன். நான் ஐஸ்வீல வச்சவங்க அது அப்புறம் படித்த வேலையை செய்யணுன்றிருக்காங்க. எனக்கு படித்த வேலையை செஞ்சால் கொஞ்சம் கஷ்டம், நெஞ்சு வலியாக இருக்குது. அதுலேருந்து வீட்டில் இருக்கேன், போகிற இல்லை. அப்போ இப்போ சாப்பாட்டு மட்டும் இதெல்லாம் வந்து இப்படி பார்க்குறேன். இடியப்பம் வச்சு கொடுக்குறேன்னா வீட்டில் அழைச்சி கொடுக்குறீங்க? இடியப்பம் வைக்கிறேன். ஒரு நாளைக்கு 700 வரும் எனக்கு. 2 பேக்கெட் இடியப்பம் வச்சு கொடுக்குறேன்னா அந்த வச்சுட்டு சமாளிக்கிறேன். இப்போ பம்மெல்லாம் பாவிக்கிறீங்களா? பம்மெல்லாம் தந்துருக்காங்க. அப்புறம் வாட்டு வருத்தத்துக்கு மருந்தும் வரையா தந்துருக்குறாங்க. திரும்பி 28ஆம் தேதி இந்த மாதம் பண்ண சொல்லியிருக்காங்க. போட்டில் களவஞ்சிட்டே மட்டக்கில் மகனாரங்க ஸ்கூலுக்கு போயிட்டார். அவங்க 2 பேரும் போயிட்டாங்க. ரைட், என்னென்னு சொன்னாக்கா வந்து நாங்களும் வந்து கோடியளவுக்கு ஒரு நிதியை தட்டலாம் அப்படி சொல்லி தான் எதிர்பார்த்தோம் நாங்கள். ஆனால் எங்கள்கிட்டையும் ஓரளவுக்கான தொகை தான் வந்து சேர்ந்துருக்கு, ஒருத்தங்களோட தொகை. ஸோ அதையும் வந்து நாங்கள் இப்போ குறிப்பிட்ட டைம் வந்து கொடுப்போம் ஒருத்தங்களுக்கான நிதி வந்து சேர்கிறதுக்காக வேண்டி. ஸோ நாங்கள் அவ்வளோ டைம் கொடுத்து வந்து ஒருத்தங்கள் தான் உங்களுக்கான ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க, அதை ஒப்படைக்கலான்ட்டு தான் வந்திருக்கிறோம். ஸோ அந்த ஒரு தொகையை முதல்ல உங்கள் கையில் ஒப்படைக்கிறோம் நாங்கள், சரிங்களா? இதில் வந்துட்டு ஒருத்தங்களை 50,000 அனுப்பியிருக்காங்க, அதை சரியாக எண்ணி பாருங்கள். அதை சரியாக இருக்குது 50,000. ஸோ இந்த ஒரு 50,000 தந்தை வந்துட்டு கனடாவில் இருக்கிற கோனிசன்னா தான் வந்துட்டு உங்களோட ட்ரீட்மெண்ட் செலவுக்காக வேண்டி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்ன சொல்கிறது, உண்மையில் நாங்களும் ஒரு பெரிய ஒரு தொகை தான் எதிர்பார்த்தேன்னு சொன்னால் அவருக்கு வந்துட்டு கிட்னி பிரச்சனை அது இதுன்னு சொல்லி, ஏன்னா கிட்னி பிரச்சனை தானே, கிட்னி பிரச்சனைன்னு சொல்லி இது செய்தது. அண்ட் அதே மாதிரி அக்காவுக்கும் வந்துட்டு ஹார்ட் பிரச்சனை அப்படி சொல்லி 1000 பிரச்சனைகள். அண்ட் அது தாண்டி கணவர் வந்து கைவிட்டதுக்கு போனதுக்கப்புறமா வந்துட்டு பொம்பளை பிள்ளையும் அந்த ஆம்பளை படிக்கணுமா? 3 ஓகே. ஸோ வந்து 2 படியினில் வந்து படிக்கிறாங்க. அண்ட் வந்துட்டு இவர் வந்துட்டு படிக்க முடியாத காரணம் என்ற ட்ரீட்மெண்ட் வந்துட்டு ஸ்கூலுக்கு போனால் என்ன பிரச்சனையால் திரும்ப வரன்றதான் வந்து நீங்கள் அந்த ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால் அவரை பள்ளிக்கூடம் அனுப்ப முடியாது. 2 பையனும் தான் ஸ்கூலுக்கு வந்து போகிறது. அதை நான் முன்கூட்டியே சொல்லியிருந்தேன், மற்ற 2 படியினிலும் படித்த ஓரளவுக்கு மேலே வந்தாங்கன்னு சொன்னால் உங்களை வந்துட்டு தாங்குவாங்க அப்படி. ஸோ நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு போனதுக்கப்புறமா வந்துட்டு யாராச்சும் ஏதாச்சும் உங்கள்கிட்ட சொன்னாங்களா? அப்படி ஒருத்தனும் சொல்லலை. இப்போ டியூஷனுக்குலாம் போய் வராங்களா? போய் வராங்க. 2 பேரும் இப்போ ஒரே சைக்கிளில் தான் போகிறாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, சைக்கிள்லாம் நாங்கள் வந்து வேண்டி கொடுத்துட்டோம் ஏரியாவுக்கு வந்து அவங்களோட படிப்புக்காக வேண்டி. ஸோ இந்த ஒரு ஹெல்ப் பண்ணவங்களுக்கு வந்து நீங்கள் ஏதாச்சும் சொல்லணும்னு சொல்லி நினைக்கிறீங்களா? இது எனக்கு பெரிய விஷயம். இந்த ஹெல்ப் செஞ்சதுக்கு அவங்களுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு வேறு மருத்துவ செலவுக்கு தான் இதை வச்சு நான் எடுப்பேன். நான் ஏன்னு சொன்னால் வேறு பம்பஸ் செலவு, போக்குவரத்து செலவு, மற்ற வந்து வேறு மெடிசன் செலவு எல்லாம் வெளியில் எடுக்க சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் எனக்கு மிச்சம் கஷ்டம். இதை வச்சு அவங்களோட வேறால இவருக்கு அந்த செய்வோம் எடுத்து கொடுப்பேன். அவங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி
சரிங்க, உண்மையில் எங்களோட சார்பில் உங்களுக்கான நன்றிகளை சொல்லிக்கொள்கிறோம். அண்ட் இன்றைக்கி வந்துட்டு நீங்கள் வீடியோவில் பார்த்த 2 ஃபேமிலியும், அதாவது வந்து அந்த அண்ணாவோட ஃபேமிலி பார்த்துருப்பீங்க, அண்ட் வந்து இவங்களோட நிலைமை வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இக்கட்டான சூழ்நிலைகள் இப்படி வந்துட்டு நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் இன்னைக்கு வரைக்கும் இருந்து கொண்டிருக்கு. அதுலேயும் வந்து முக்கியம் இந்த கிட்னி பிரச்சனை அப்படிங்கிறது எப்போ எப்படி எதனால் வருது அப்படிங்கிறது வந்துட்டு யாராலையுமே வந்து கண்டறிய முடியாமல் இருக்குது. ஸோ வேறு வேறு நாடுகளில் அரசாங்கத்தினால் சில உதவிகள் வந்து கிடைக்கலாம். அதாவது ஹெல்த்து சம்மந்தமாக வந்துட்டு, அதாவது சொல்ல மெடிக்கல் இன்சூரன்ஸ் வந்து வேற ஒரு நாடுகள் வந்து கொடுக்குற மாதிரி நம்ம நாட்டிலையும் வந்துட்டு அதற்கான ஒரு நடவடிக்கைகள் வந்து எடுக்கப்படும். ஆனால் அடுத்தவங்கள்ட்ட அதிகம் ஹெல்ப் பண்ணி சொல்லி கேட்க வேண்டிய அவசியம் இருக்கான்னு நினைக்கிறேன். அந்த வகையில் உண்மையில் அந்த அண்ணாவோட குடும்பத்திற்கும் இவங்களுக்குமான அந்த ஹெல்ப் பண்ணியிருந்த அத்தனை பேருக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றிகளை சொல்லிக்கொள்கிறோம். அண்ட் இன்னொரு வீடியோ சந்திக்கிறோம். நன்றி.